தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். தேவன் என்பவர் ஜீவதேவன் என்று சத்தியவேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்களே அப்படி போட்டிருக்கு. இயேசுவை பற்றி எழுதும் பொழுது ஜீவாதிபதியை கொலை செய்தீர்களே. ஆகவே தேவன் ஜீவதேவன், அவரிடத்தில் மரணம் கிடையாது. வியாதி ஒரு மரணத்தின் சக்தி. ஆகவே வியாதியின் துளி ஒரு அணு கூட பரலோகத்திலே இல்லை என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. பரலோகத்தில் யாரும் வியாதியா இல்லை. பரலோகத்தில் ஆஸ்பத்திரிலாம் இல்லை, பரலோகத்தில் கிளினிக் இல்லை, ஆம்புலன்ஸ் இல்லை, பாருங்கள் ஸ்ட்ரெச்சர் இல்லை. பரலோகம் வித்தியாசமான ஒரு கோலம். இயேசு அதற்கு தலைவராக இருக்கிறார். தேவதூதரெல்லாம் அவருக்கு ஊழியக்காரராக இருக்கிறார்கள். அவங்க யாரும் பாருங்கள் வியாதியாக இருந்த மாதிரி பைபிளில் போடல. தேவன் ஜீவதேவன். பரலோகம் ஜீவ பட்டணம். அங்கே இருக்கிற எல்லாம் ஜீவராசிகள். ஒரு நீதிமான் ஆயிட்டான்னா அதுக்கப்புறம் மரணம் அவனை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. காரணம், மரணம் பிசாசனுடைய ஒரு சக்தி, வியாதி பிசாசனுடைய ஒரு சக்தி. பாருங்கள், 2 சக்திகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஒன்று ஜீவசக்தி, அடுத்தது மரணசக்தி. பிசாசை குறித்து எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிப்பீர்களானால், மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவனை கர்த்தர் இயேசு அழித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவனை கர்த்தர் அழித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அங்கே அப்போஸ்தலர் 3:15 இயேசுவை ஜீவாதிபதி என்று வேதம் அழைத்தது. இங்கே பிசாசை மரணத்துக்கு அதிபதி என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே மொத்தம் எல்லா மரணத்துக்கும் காரணம் பிசாசு தான் என்பதை உங்களுடைய உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருத்துவாராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசுநாதர் சொன்னார். நான் ஒரு சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். படித்தவர்கள், மேதைகள், பட்டாதாரிகள், ஐஸ்வர்யவான்கள் இன்றைக்கு மரணத்துக்கு தப்பும்படி குடும்பமாக ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். இல்லை என்று மறுக்க முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் பிசாசுதான் என்று சத்திய வேதம் திட்டமாய் சொல்கிறது. படைத்த தேவன் நல்ல தேவன், படைத்த தேவன் ஜீவதேவன், படைத்த தேவன் அவர் மரணத்துக்கு அதிபதி கிடையாது. எபிரேயர் 2:14 மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே கல்வாரியிலே அழித்தார் என்று சத்தியவேதத்தில் வாசிக்கிறோம். அவ்விதமாக அழித்து தான் அவருடைய நீதியை நமக்கு போர்த்தி விடுகிறார். ஆகவே தான் பத்திரமாக இருக்கும்படி அவரிடத்தில் ஓடி வாருங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். யோவான் 10:10 விதமாய் நமக்கு விளக்கம் கொடுக்கிறது. திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கு வரான். நானும் மனிதனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். இந்த வசனம் எங்களுடைய வாழ்க்கையிலே கண்களை திறந்து விட்டது.
மனுஷனுக்கு வெளியே கண் இருக்க மாதிரி உள்ளேயும் கண் இருக்குது. அந்த கண்கள் மூலமாகத்தான் வேத வசனங்களை பார்க்க முடியும். ஆகவே வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கு வரான். நானோ சொல்கிறாரு, கர்த்தர் வந்து வேறுபடுத்தி காண்பிக்கிறார். நானோ திருடன் அல்ல, அழிக்கிறவன் அல்ல, கொல்லுகிறவன் அல்ல. பாருங்கள், இந்த உலகத்தில் அவர் வாழும்போது 3 பேருக்கு ஜீவனை கொடுத்தாரு. ஒன்று நாயனூர் வாலிபன், அடுத்தது எபேருனுடைய குமாரத்தை, அடுத்தது லாசரு. 3 பேருமே வாலிபர்கள் என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். 3 பேருமே வாலிபர்கள். இயேசு தெரிந்தெடுத்து 3 பேரை எழுப்பினார். வயதான கிழவனை எழுப்பியிருப்பார்னு சொன்னால் அதில் பெரிய லாபம் இல்லை. ஆனால் 3 பேரையும் எழுப்பி அவருடைய பெற்றோரிடத்திலே ஒப்புவித்தார் எழுதப்பட்டிருக்கிறது. வாலிப மரணம் அது நம்முடைய தேவனுடைய சித்தம் அல்ல. தேவன் அதுக்கு மாறானவர். தேவன் ஜீவதேவன், தேவன் பாதுகாவல் கொடுக்கிற தேவன், தேவன் நமக்கு அரணாயிருக்கிறவர், தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறவர். தேவன் அழிக்கிற தேவன் கிடையாது பாருங்க. ஆகவே நானும் மனிதருக்கு வாழ்வு கொடுக்கவும், நானும் அழிக்கிறவன் அல்ல, கொல்லுகிறவன் அல்ல, திருடுகிறவன் அல்ல. ஐயோ, எத்தனையோ வாலிப பிள்ளைகள் வாலிப வயதிலே 1000 சொப்பனங்களை வைத்து கொண்டிருந்தவர்கள். அவருடைய பெற்றோர் அவர்களை கொடுத்து 1000 திட்டங்களை தீட்டி வைத்திருந்தார்கள். இன்றைக்கு இல்லை, போய்விட்டார்கள். மரணம் அவரை திருடி கொண்டு போய்விட்டது. இயேசு ஒரு திருடன் அல்ல. கல்வாரி சிலுவையிலே மனுக்குலத்துக்காக தன்னுடைய வாலிப ரத்தத்தை மனமுந்து கடைசி சொட்டு சிந்தின தியாக புருடன்தான் இயேசு. இயேசு ஒரு மத தலைவன் அல்ல, இயேசு ஒரு தியாக புருடன். இயேசு நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு மாபெரிய தலைவர். அருமையான முடிவு பரலோகம் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆகவே பரலோகத்தை படைத்தவர் தான். பரலோகம் ஜீவனால் நிறைந்திருக்கிறது. மரணத்துக்கு அங்கே இடம் இல்லை. அதனுடைய தலைவர் தான் 2000 ஆண்டுகளுக்கும் பூலோகத்தில் இயேசுங்கிற பேரில் உங்களுக்காக வந்தார். நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக இந்த பூலோகத்திலே ஜீவாதிபதி அவர் பிறந்தார். வந்து அவருடைய ஜீவ ரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தி மரணத்தை பரிகரித்து அநீதியை உங்களை விட்டு நீக்கி உங்களை நீதிமான்களாக்கும்படி கல்வாரி சிலுவையிலே மரித்தார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. மக்கள் குழம்பி போயிடுறாங்க பாருங்கள். நல்லவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், நீதிமான்கள், பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், வாழ்க்கையிலே துன்பங்கள் ஏற்படும் பொழுது பிசாசான் பழிய தேவன் மேலே தூக்கி போடுறான். இவங்க முழுசாக ஒழுங்கிடுறாங்க. அந்த பலாபலன் இன்றைக்கு கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி ஒதுங்கி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்ல பிசாசானவனுக்கு அதுதான் வேணும். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரிக்கப்படும் பொழுது அவனுக்கு அது ஒரு ஏதுவாய் போய்விடுகிறது. இன்னும் தீமையை செய்வதற்கு எல்லா தீமையிலையும் இன்றைக்கு பொறாமையினாலே பிசாசானவன் செய்துவிட்டு படியை தூக்கி கர்த்தர் மேலே போடுறான். மக்கள் இன்றைக்கு கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி என்று வெந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆகவே தேவனும் இருக்கிறார், பிசாசும் இருக்கிறான், மனிதனும் இருக்கிறான். 3 பேருடைய பகுதி இதில் இருக்கிறது பாருங்க. காட்வர்ட் பார்ட்,
மேன்மேட் பாட்னு இருக்குது. அதுக்கப்புறம் பிசாசு அவன் வேலையில் செய்துட்ருக்கிறான். 3 சக்திகள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இதன் மத்தியில் தான் காரியங்கள் இந்த உலகத்தில் சம்பவிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இதிலே நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் அதற்குரிய வழிகளை வேதம் நமக்கு திட்டமாய் அருமையானே போய்த்திருக்கிறது. வேதம் தேவனுக்காக எழுதப்படவில்லை. தேவனுக்கு வேதம் தேவையில்லை. நண்பர்களே, இது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நமக்கு ஆவி உலகத்தில் நடக்கிற காரியங்கள் தெரியாது. பிசாசை நாம் பார்க்க முடியாது, தேவனை பார்க்க முடியாது. மனிதனை கூட பாருங்கள், உள்ளே இருக்கிற அந்த உள்ளம் அதை பார்க்க முடியாது. எல்லாமே அதர்சமாக இருக்கிறது. இதிலே பத்திரமாய் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் திட்டமாய் அருமையானவர்களே எழுதி வைத்திருக்கிறது. தேவாவியானவர் அன்பினாலே அதை எழுதி வைத்திருக்கிறார். அன்பினாலே கல்வாரி செல்விலிருந்து ரத்தத்தை சிந்தினவர் அன்பினாலே இந்த புஸ்தகத்தை உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது நீதிமொழியில் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்கு ஓடி சுகமாயிருப்பான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஓடி வந்தார். சிங்காசனத்தை விட்டார், சொர்க்கத்தை விட்டார், தேவதூதர்களை விட்டார், எல்லா மகிமை ராஜரீகத்தையும் விட்டார் என்று பிலிப்பியரில் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் துறந்து விட்டு சாதாரண அடிமையின் ரூபம் எடுத்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக நம்மை நீதிமானாக மாற்றும்படி கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினார். இன்றைக்கு அதே தேவன் தான் அழைப்பு கொடுக்கிறார். ஓடிவா, 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 ஓடிவா. அன்றைக்கு நான் ஓடி வந்தேன், இன்றைக்கு நீ ஓடிவா. எட்ட நில்லாத கிட்ட ஓடிவா, உனக்கு நல்லது. நீதிமானதற்கு ஓடி சுகமாயிருப்பான், சுகமாயிருப்பான் என்றால் இயேசு நாமம், இயேசு என்ற அந்த நபர் ஜீவன் நிறைந்தவர். அங்கே உள்ள மரணம் இல்லை. உள்ள நீ நெருங்க 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 உனக்கு சுகம் இருக்கிறது. தீராத அந்த வியாதி தொலைஞ்சு போகும். மறையிலேயே நினச்சி நீ கவலைப்படுறது மறைஞ்சிடும். கர்த்தரை நேசிக்க ஆரம்பி, கர்த்தரை நெருங்கி பிடி, கர்த்தருடைய கல்வாரிக்குள்ளே நெருங்கி வா. வசனங்களை நேசி, ராத்திரி போல வாயில் இதை வச்சிட்டு இன்னைக்கு ஒருவேளை அது நிறைவேறலானும், நாளைக்கு அது நிறைவேறிவிடும். பல ஆண்டுகளுக்கு வாழ்க்கையில் நடக்காத அநேக வசனங்களை என் வாயில் நான் வச்சேன். இன்றைக்கு அதெல்லாம் நிறைவேறி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆகவே இந்த புஸ்தகத்தை கடவுள் நம்முடைய லாபத்துக்காக கொடுத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், ஓடிவா, இன்னும் ஓடிவா, எட்ட நில்லாத கிட்டவா. அந்த கரையான் இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு சாப்பிட்டுக்கிடலாம். நான் உனக்காக நல்ல பங்குகளை வைத்திருக்கிறேன். ஆகவே ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு கர்த்தட்ட நெருங்கி வராமல் தூர எட்டி நின்று பருந்து கையில் விழுந்துடாத. பருந்து மோசமான ஒரு பிராணி, இரக்கமற்ற ஒரு பிராணி. நான் சின்ன பிள்ளையில் கோழி வளர்த்துருக்கிறேன். குஞ்சு எடுத்துகிட்டு போய் காலு கீழே வச்சு அப்படியே அந்த குஞ்சுடைய குடலை அப்படி நோண்டி எடுக்கும்போது நான் அழுதுருக்கிறேன். பிசாசானவன் இப்படிப்பட்டவன் குடும்பங்களில் பலவிதமான வேதனைகளையும் கண்ணீரையும் மரணத்தையும் இல்லாமையையும் கஷ்டங்களையும் உண்டு பண்ணி இன்றைக்கு சிரித்து கொண்டிருக்கிறான். மக்கள் யோசித்து கொண்டிருக்காங்க, கடவுள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அவருடைய ஆலோசனை நமக்கு தெரியாது. இல்லை நண்பர்களே, தேவன் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 4:8 உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது.
அன்பு இல்லைன்னு சொன்னால் சிங்காசனத்திலிருந்து கீழே இறங்க முடியாது, சொர்க்கத்தை திறக்க முடியாது, மாட்டுக்கொட்டையில் பிறக்க முடியாது, சிலுவை ஏற முடியாது, வாலிப ரத்தத்தை சிந்த முடியாது, பாதாளத்துக்கு போகு அக்கனினாலே பாதிக்கப்பட முடியாது, உயிர் தள்ள முடியாது. தேவன் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார். எல்லா தீமையிலையும் பிசாசு உங்களுடைய குடும்பத்திலே செய்து கொண்டு பழிய தேவன் மேலே போட்டு கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், பருந்து வரும்போது தாய் இந்த குஞ்சுகளை பாதுகாக்கிறதுக்காக 10 அடி உயரத்துக்கு எழும்புறதை நான் பார்த்துருக்கிறேன். நான் யோசிச்சிருக்கேன், எவ்வளவு வீரமாக எழும்புறது, ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் என்று சற்று சிந்தித்து பார்த்துருக்கிறேன். 21 நாள் அந்த முட்டை மேலே உட்கார்ந்து அடகாத்த தாய் அந்த நாட்களில் சரியாக சாப்பிடல, அந்த நாட்களில் சரியாக தூங்கலை. ஆகவே பிரயாசப்பட்டு பெற்றெடுத்த குஞ்சுகள் உயிருக்கு உயிராக நேசிக்கப்படுகிற குஞ்சுகள். அதனால்தான் தாய் குஞ்சுகளை இவ்விதமாக நேசிக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். கர்த்தர் கூட சொன்னார் பாருங்க, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறையிலுங்களே சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் உன் பிள்ளைகளை என் சிறையின் கீழே சேர்த்து கொள்ள எத்தனை தரமோ மனதாயிருந்தேன், உனக்கோ மனதில்லாமற் போயிற்று. ஆகவே கடவுள் கொடூரமானவர் என்று யோசித்து கொண்டிருக்கிறவர்கள் சற்று சிந்திக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். எத்தனை தரமோ மனதாயிருந்தேன், உனக்கோ மனதில்லாமற் போயிட்டு. அந்த கரையான் உனக்கு ரொம்ப விசேஷமாக தெரிந்தது. அதை காற்றின் வெளியேறப்பட்ட ஆசீர்வாதங்களை உனக்காக வைத்து கொண்டு நான் உன்னை அழைத்து கொண்டிருக்கிறேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த காலை வேளையிலே உண்மையிலே அக்கறைப்படுகிற கர்த்தரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். நீ யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, எந்த பின்னணிந்து வந்திருந்தாலும் சரி, எந்த தவறுகளை செய்திருந்தாலும் சரி, எவ்வளவு தூரம் தேவனுக்கு பயந்து பேக் அடிச்சுட்டே நீ போனாலும் சரி, இந்த காலை வேளையிலே கர்த்தர் அழைக்கிறார். எட்டன் இல்லாத கிட்டவா, கிட்டவா, ஓடிவா. நீதிமானதற்கு ஓடி சுகமாயிருப்பான். தாயினு மேலாய் உண்மையிலே அன்பு வைத்த கர்த்தர். இந்த அன்பை பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது, கொஞ்சம் தெரியும். அதில் கொஞ்சம் எனக்கு சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இந்த அன்பை முழுவதும் அறிந்து கொள்ள முடியாது. இது புத்தி கட்டாவது, வாயினாலே விவரிக்க முடியாது. தாய்க்கோளினுடைய அன்பு அதை விட எத்தனையோ மடங்கு அதிகமான அன்பு இயேசுவின் அன்பு. அவர் நேசிக்கிறார், விசேஷமாக அவருடைய குடும்பத்தை நேசிக்கிறார், பாதுகாக்க விரும்புகிறார். இந்த பாதுகாவலற்ற நாட்களிலே தத்துவியாதிகளாவது எதுவும் அப்படியே பயமுறுத்தி கொண்டிருக்கிற நாட்களிலே கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். எவ்வளோ அதிகமாய் உள்ளே ஓடுகிறானோ அவ்வளவாய் ஜீவன் அவனுக்குள்ளே பாய்ந்து ஓடுகிறது. பாதுகாவல் அவனுக்கு அதிகமாக கிடைக்கிறது. இப்போ மரணத்தை பற்றி துச்சமாக அவன் நினைக்க ஆரம்பிக்கிறான். வாதை கூடாரத்தை அணுகாது என்று சத்தியவேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தர் நோக்கி நீர் அடைக்கலம் என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவர் என் தேவன் என்று சொல்லுவேன். அவர் தமது சிறகுகளால் என்னை மூடுவார், சிட்டையின் கீழே அடைக்கலம் புகுவேன். வேடென்ற கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவனை தப்பி வைப்பார்.
வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அவ்விதமாய் 91ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரனாய் தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்லுவதை பார்க்கிறோம். நண்பர்களே, ஆகவே ஒரு மதத்துக்கு உங்களை அழைக்கவில்லை. நீங்கள் எங்கள் மதத்தில் வந்து சேர்றதுனால எங்களுக்கு ஒரு லாபம் கிடையாது. உங்களுடைய பாதுகாவலுக்காக, உங்களுடைய குடும்பத்தினுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய சந்ததி வாழும்படி பாதுகாக்கப்படும்படி பிசாசானுடைய கையிலே விழுந்து அழிந்து போகாதபடி தேவன் உங்களுடைய வாழ்க்கை குறித்து வைத்திருக்க நோக்கம் நிறைவேறும்படி உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன். இங்கே வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் பல தடவை தாம் உயிரோடு இருக்கிறோம் என்பதை விசேஷமாக சீஷர்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார். அதில் 2 சம்பவங்களை யோவான் சுவிசேஷத்திலே ஒரே அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். இதில் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிற என்னென்னா, கர்த்தர் தரிசனமாக இருந்தது லேசான காரியம் கிடையாது. தரிசனமாகி ஒன்றும் பேசலை. சீஷர்கள் கூடி இருக்கும்போது மத்தியில் வந்து நின்னார். உங்களுக்கு சமாதானம்னு சொன்னார். எட்டி பார்க்குறதுக்குள்ள கர்த்தர் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். கைகள் கால்களில் என்ன இருந்தது? ஆணைகள் கடாவின வடுக்கள். அன்பர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். உயிர்த்தெழுந்த இயேசு 3 வருஷம் கூட இருந்து அவர்களோடு கூட படுத்து, அவர்களோடு கூட உண்டு, அவர்களோடு கூட பிரயாணம் பண்ணி 3 வருஷம் கூட ஊழியம் செய்த சீஷர்களுக்கு நான் உயிர்த்தெழுந்து விட்டேன் என்று வெளிப்படுத்தும் பொழுது ஒன்றும் பேசவில்லை. கைகளையும் கால்களையும் காண்பித்தார், வடுவை காண்பித்தார், காயங்களை காண்பித்தார், தழும்புகளை காண்பித்தார். இதற்காகத்தான் வந்தார். இந்த காலவேளையிலே பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். உயிர் திறந்த கர்த்தர் இன்றைக்கு நமக்கு காண்பிக்க விரும்புவது அவருடைய காயங்கள் என்பதை மனதில் திட்டமாய் வைத்து கொள்ளுங்கள். அப்படி வடுக்கள், அன்பு. ஒரு வாலிபன், எந்த வாலிபன் உங்கள் மகனே வச்சுருங்க, வீட்டுக்காரரை வச்சுடுங்க, யாரையும் வச்சுடுங்க. யார் இப்படி செய்வா? எல்லாம் உங்களுடைய தவறுகளை தன்மையில் ஏற்றுக்கொண்டு, உங்களுடைய வியாதியுடைய தன்மையில் ஏற்றுக்கொண்டு, காயப்பட்டு, அதுக்கப்புறம் உயிர் தெழுந்ததுக்கப்புறம் அந்த காயங்களை காண்பிப்பதற்காக அவர் மெனக்கட்டு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. எனக்கு ரொம்ப ஒரு ஆழமான தொடுதலாய் இருக்கிறது. இப்போ 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனான திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவருடைய கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான்.
மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கையிலே பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. நீங்கள் என்னை இருந்து எடுத்துக்கொண்டீர்களோ எனக்கு தெரியாது, ஆனால் தேவனுடைய ஒரு அன்பு இதில் நீங்கள் பிடித்துக்கொள்வீர்களாலும் இது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இந்த நாட்களில் உதவி செய்யும். முதல் தடவை வரும்போது தோமா இல்லை, 8 நாள் கழித்து அவனுக்காகவே வருகிறார். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதன் மேலும் அக்கறை உள்ள கர்த்தர் ஓ மேலே ஒவ்வொருவருடைய வாழ்வும் நல்வாழ்வாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற கர்த்தர், ஒவ்வொருடைய பாவத்தையும் மன்னிக்க விரும்புகிற கர்த்தர், ஒவ்வொருடைய வியாதியும் குணமாக்க விரும்புகிற கர்த்தர், ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு கொடுக்க விரும்புகிற கர்த்தர், ஒவ்வொருவரும் நீடித்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிற கர்த்தர். பாருங்கள், அவருங்க இந்த தோமா சந்தேகித்தான். 8 நாளுக்கு அப்புறம் அவனுக்காகவே வருகிறார். வந்து இப்பவும் வேற ஒன்றும் பேசலை, நிறைய தோமாவை கூப்பிட்டாரு. 10 பேர் இருக்காங்க, வேற யாரையும் பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. தோமாவை நேரே கூப்பிட்டாரு. கூப்பிட்டு கையை விலாவில் போடு, உன் விரல என் காயத்தில் போடு, பாரு, விசுவாசியாயிரு, அவிசுவாசியாயிராதே. காயங்கள் மேலே விசுவாசியாயிரு, இரத்தத்தின் மேலே விசுவாசியாயிரு, இயேசுவின் அன்பின் மேலே விசுவாசியாயிரு, கல்வாரியின் மேலே விசுவாசியாயிரு. கல்வாரியிலே அத்தனை பாவத்தை சுமந்து தீர்த்த அந்த இயேசு இன்றைக்கு உன்னுடைய வியாதியை குணமாக்காதிருப்பது எப்படி? இன்றைக்கு உன்னுடைய பிரச்சனையை தீராதிருப்பது எப்படி? இன்றைக்கு உனக்கு பாதுகாவலை தராதிருப்பது எப்படி? இன்றைக்கு உன் மேலே வைத்திருக்கிற நல்ல நோக்கத்தை அவர் நிறைவேற்றாதிருப்பது எப்படி? நிச்சயமாகவே அவர் அப்படி செய்வார். அதற்கு ஆதாரம் அவருடைய தழும்புகள். ஆகவே தேவனுடைய மக்களை எல்லோருடைய மனதிலும் இயேசுவின் காயங்கள், அவருடைய தழும்புகள் மனதில் பதியட்டும். பிள்ளைகளுக்கு இதை மனதில் வையுங்க. அந்த காயத்தின வடிகிற ரத்தம் அதுக்குள்ளே இருந்து புரண்டு வருகிற தேவ அன்பு, அது உங்களை குணமாக்க வல்லது. அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கல்வாரி செல்லி அவ்வளவு தூரம் கரையும் கொடுக்கவில்லை என்றால், இந்த வடுக்களை அவர் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லைன்னு சொன்னால், நமக்கு சுகம் இல்லை, பாதுகாவலும் இல்லை, அரவணைப்பும் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே உங்களுடைய பெருமை என்னன்னு கேட்டால், என்னுடைய பெருமை கிறிஸ்தவ மதம் கிடையாது. என்னுடைய பெருமை கிறிஸ்துவ, அவருடைய அன்பு, அவருடைய காயங்கள், அவருடைய ரத்தம். இந்த அன்பு கண்டிப்பாக என்னை குணமாக்கும், உன்னை குணமாக்கும்.